அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எதை கேட்டாலும் இந்த 34வது வருஷத்தில் பெஸ்டானதை கேட்போம், பெருசை கேட்போம், நல்லதை கேட்போம். ஆண்டவருடைய கை குறுகி போகல, ஆண்டவருடைய கை வல்லமை செய்யாமல் முடக்கப்படலை. அதனால செய்வதற்கு கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். கேட்போம், கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவாராக. ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய. ம் 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 சுகமாய் குடியிருப்பேன் என்றால் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட பொழுது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பா என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சத்தமா அல்லேலூயா சொன்னீங்கன்னா நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். ஆமா, ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆமா, பாருங்க, எலிசாவும் சுனோமியாலும் கேயாசி இந்த இடத்துல இருக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் எலிசா சூனோம் ஊருக்கு போகிறாரோ அப்ப எல்லாம் இந்த சூனோம் அம்மா, அந்த அம்மா ஊர் பேரே அந்த அம்மா பேர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அந்த அம்மா தான் உட்கார வச்சு சாப்பாடு போட ஆரம்பிச்சது. எலிசா தனியா போக மாட்டான், ஒரு பட்டாளத்தோடு போக ஆரம்பிப்பா. 50 பேர், 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர். ஏன்னா நிறைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசா கூட இருக்க ஆரம்பித்தாங்க. தனியா போனா சிக்கிடுவோம் இல்ல, அதனால கூட்டத்தோடு போக ஆரம்பித்தான். எப்ப போனாலும் அத்தனை பேர் அந்த அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சது. சாப்பாடுனா சாம்பார் ரசத்தோடு முடிச்சிடல, சகல சலக்கரணையோட பரப்பன, ஊர்வன, நடப்பன, நீந்துவன மொத்தம், அல்லேலூயா, எல்லாத்தையும் செஞ்சு சகல சலக்கரணையோடு விசாரிச்சிருக்கு. ரொம்ப நாள் சாப்பாடு போட்டு இந்த வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான், தேவனுடைய மனுஷன் அப்படின்னு புரிஞ்ச உடனே, அந்த அம்மா அறிஞ்ச உடனே, அந்த அம்மா எலிசாவுக்காக வீட்டு மேல ஒரு பெரிய மாடியை கட்டி, ஒரு வீட்டை கட்டி, எலிசா ஆசாரிப்பு கூடாரத்துல என்னென்னலாம் இருக்குமோ அத்தனை காரியத்தையும் அந்த மேல் வீட்டு அறையில வச்சிருக்கோம். பாருங்க, இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சிட்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து உள்ள வச்சது போல இந்த அம்மா மேல் வீட்டறையை அற்புதமா கட்டி முடிச்சிட்டு எலிசாவை கொண்டு போய் மேல ரூம்ல தங்க வச்சிருச்சு. மேல போய் பெட்ல படுத்தா இருப்பார், தூக்கமே வரல, புரண்டு படுக்கிறார். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து சாப்பிட்டார். அந்த அம்மா வரும்போதெல்லாம் சோறா வடிச்சு கொட்டுச்சு, சப்பாத்தியா உருட்டி தள்ளிச்சு. அல்லேலூயா. அத்தனையும் தின்னு போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு என்ன இருக்குன்னு நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அப்பதான் மேல பெட்ல படுக்க முடியாம புரண்டு படுத்து கேயாசி கூப்பிடுறான், போய் சுனோமியால கூட்டிட்டு வா அப்படிங்கிறான். அந்த அம்மா வந்து வாசப்படியில நிக்குது. வாசப்படியில நின்ன உடனே கேட்கிறா, அம்மா, உனக்கு ராஜாவின் இடத்துலாவது அதிகாரியின் இடத்துலாவது நான் உனக்காக ஏதாவது செய்யணுமா? உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டேன், உனக்காக நான் எதுவுமே செய்யல. எந்த காரியமானாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் உனக்காக நான் எதனா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கிறான். அந்த அம்மா சொல்லுது, சாமி நல்லா இருக்கிற, ஆளை விடு, சும்மா இருந்த சங்க அந்த மாதிரி ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை ஆளை விடு அப்படிங்கிறது. அப்பதான் கேயாச்சி சொல்றான், சில நேரத்தில் சீனியர் பாஸ்டருக்கு தெரியாதெல்லாம் ஜூனியர் பாஸ்டருக்கு தான் தெரியும். ஐயோ சும்மா சொல்லுங்கப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா. என்ன கொடுமைனா, கேயாசி எலிசா பாருங்க, கர்மேல் மலையில் இருக்கும்போது சீரியா தேசத்தினுடைய ராஜா அவன் பெட்ரூம்ல பேசுறதை இங்கிருந்து பார்த்தான். யாரு? ஆமா, நான் பைபிள்ல இல்லாததை பேசுற மாதிரி என்னை பார்த்தீங்க பாரு.
எனக்கே டவுட் வர வைக்கிறீங்க பாரு. அதான் உங்ககிட்ட இருக்கிற வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் பெட்ரூம்ல இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா போட்ட பிளான கர்மேல் மலையிலிருந்து எலிசா பார்த்து இஸ்ரவேல் ராஜாவை எச்சரித்து மாற்ற ஆரம்பிச்சான். இது எவ்வளவு பெரிய அற்புதம். மேல் வீட்டில் இருக்கிறவன் கீழே இருக்கிறவங்களுக்கு என்னன்னு ஆண்டவர் காட்டல. சில நேரத்தில் இந்த ஆண்டவர் பண்றது அப்படிதான். ஆமென். சில நேரத்தில் வந்து கேட்பீங்களே, எதனா சொன்னாரான்னு. ஒண்ணுமே தான் சொல்லலையே. அல்லேலூயா. எதனா தெரியுதான்னு கேட்பீங்க. தெரியலன்னு சொன்னா எங்களை ஊழியக்காரவை ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் அளவுகோல் இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப மோசம். நாங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாதான். கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் மாத்துவார்னா எந்திரிக்கும் போது துடைக்கிறோம்ல, அதே மாதிரி அந்த வார்த்தையை தொடச்சி போட்டு போயிடுது. இப்ப நானே உடம்ப 4 உலுக்கி 4 அந்நிய பாஷை பேசி ஒரு பெரிய இருளை காண்கிறேன்னா நம்புவேன். ஐயோ, இயேசு கூட இருக்கிறான்னு சொல்லி பாரு. ஏன்னா நம்ம வேப்ப மரத்தடியிலிருந்து வந்தோம்ல, சிலுவை மரத்தையும் அதே மாதிரி தான் பாக்குறோம். புரியுதா நான் பேசுறது? புரியாத மாதிரி என்னைய பாருங்க. ஏதாவது தெரியுதான்னு கேட்க கூடாது. ஒரு பாசிட்டிவ் சொன்னாராம், கண்ணு முன்னா இருட்டா இருக்கு, கண்ணை திறந்தா பூதம் மாதிரி நீ தான் முன்னாடி நிக்கிற, வேற ஒண்ணு எனக்கு தெரியலன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால எதனா தெரியுதான்னு கேட்க வேணாம். ஆமே, நாங்க என்ன வெத்தலை தடவி மையா தடவிட்டு இருக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சிலது காட்ட மாட்டாருன்னா காட்ட மாட்டாரு, அது எங்களை கேட்க கூடாது, காட்டுறவர் தான் கேட்கணும். ஆமே, சொல்ல மாட்டாருன்னா சொல்ல மாட்டாரு. நான் என்னைய கள்ள தீர்க்க தரிசியா நீ மாத்திர தெரியுதான்னு கேட்டு என்ன நடு ரோட்ல நிக்க வைக்கிறப்ப அந்த வல்லமை உங்ககிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப நிறைய நேரத்துல நாம இப்படித்தான் பண்றோம். பாருங்க, எலிசாவுக்கு அசீரியா தேசத்துல இருந்து செஞ்சதை உள்ள இருந்து பார்த்தவனுக்கு மேல் வீட்டறையில் இருக்கிறான், கீழே இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனைன்றத ஆண்டவர் சொல்லல. கேயாச்சி சொல்றான், அந்த அம்மா ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கான், அவன் புருஷன் வேற வயது மூத்தவனா இருக்கிறான். பாருங்க, அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் எலிசா அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், போ, ஒரு பிராணன் உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாய். அந்த அம்மா சொன்னா பார் ஒரு வார்த்தை, அத்தனை சோறாக்கி போட்டு பரிசுத்தவானா எலிசாவை பார்த்து, தேவ மனுஷனா எலிசாவை பார்த்து, அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்பதை அறிஞ்சிட்டு சொன்னா பார், அபத்தம் பேசாதையா. அப்படின்னா என்ன? யோ, பொய் சொல்லாத, சோறு போட்டதுக்காக எனக்கு என்ன சொல்லாத. நீங்களா இருந்தா என்ன கேப்பீங்க? பாஸ்ட் சொல்லிட்டாருன்னு. ஐயோ சொல்லுங்கப்பா, பாஸ்ட் பேசிட்டாரு அப்படின்னு நினைப்போம். பாஸ்ட் ஒரு நாள் சாப்பாடு கூப்பிட்டு போட்ட, இந்த காரியத்தை செஞ்ச, பாஸ்ட் சொன்ன மாதிரியே கர்த்தர் மாத்திட்டாரு நினைப்போம். ஆனா அந்த அம்மா வேற. அந்த அம்மா சொல்லுது, எலிசாவை பார்த்து, ஊரே எலிசாவை பார்த்து பயப்பட்டது, உலகமே எலிசாவை கண்டு நடுங்கிறது, அவன் ரெட்டிப்பான வரத்துக்குடையவன், அப்பேற்பட்டவனை சுனாமியால் பார்த்து சொல்றான், யோ அபத்தம் பேசாத, பொய் சொல்லாத, என் வாழ்க்கையில நடக்க கூடாததை நடக்குன்னு சொல்லாத, நீ இப்படியெல்லாம் பேசி பேரை சம்பாதிக்கணும்னு நினைக்காத, அபத்தம் பேசாத, அமைதியாயிரு அப்படிங்கிறா. இவ யார் தெரியுமா? எல்லாம் கவனிங்க பாப்பா. இவளை குறிச்சு ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு வரேன். அந்த பட்டணத்திலேயே இவளை மாதிரி செல்வ சீமாட்டி வேற ஒருத்தையும் கிடையாதான். மிகவும் கனம் பொருந்திய ஸ்திரீ, பெரிய கோட்டீஸ்வரி, நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தமானவன், ஒரு பெரிய செல்வ சீமானுக்கு மனைவியா இருக்கிறான். கனம் பொருந்திய ஸ்திரீ. இவளுக்கு தலையெழுத்து கிடையாது. ஊழியக்காரனை கூப்பிட்டு கனம் பண்ணணும், சோற போடணும், விசாரிக்கணும் அப்படின்னு இவளுக்கு தலையெழுத்து கிடையாது. அவளுக்கு இருக்கிற 1008 வேலைக்காரன்ல 1008 வீடு வாசல்ல யாரோ ஒருத்தனை சொல்லி கொண்டு போய் அவங்க போடுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவ்வளோ பெரிய கனத்திற்குரிய பாத்திரம் தான் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து எலிசாவையும் எலிசா கூட வந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரையும் அற்புதமாய் கனப்படுத்த ஆரம்பித்தான். ஆமென். இரண்டாவது, அந்த சமுதாயத்தில் அந்த சூனோம் ஊர்ல இவ கனத்துக்குரிய பாத்திரம். சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுறார், இந்த அம்மா எந்திரிச்சு போனாலே சகல ஸ்திரீமார்களும் அந்த அம்மாவுக்கு முன்னாடி தலை வணங்க ஆரம்பிப்பாங்களாம். ஒருவரையுமே அந்த அம்மா அற்பமா பார்க்காதான், ஒருவரையுமே அசட்ட பண்ணாதான், கனம் புரிந்து. அதனால ஒரு பாருங்க, நியாயஸ்தலத்துக்கு ஒளிமுக வாசலுக்கு போகக்கூடிய மூப்பர்கள் ஆசாரியர்களை பார்த்து எப்படி கிராமத்து மக்கள் கனம் பண்ணுவார்களோ அதே மாதிரி அந்த அம்மா தெருவில் நடந்து போனா, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்தா, தன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த அம்மாவுக்கு முன்னாடி, இந்த அம்மா எதையுமே எதிர்பார்க்கல, அந்த அம்மாவை அப்படி கனம் பண்ணுவாங்களாம். அவ்வளோ கனத்திற்குரிய பாத்திரம், தெய்வத்திற்கு சமமாய் அந்த அம்மாவை மதிக்க ஆரம்பிப்பாங்களாம். பாருங்க, அப்பேற்பட்டது. மூணாவது, அந்த அம்மா எல்லாருக்கும் நன்மை செய்யும். நல்லவனோ கெட்டவனோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, எல்லாருக்கும் நன்மை செய்யும். மூணாவது, அந்த அம்மா பகுத்தறிவு உள்ளது. என்னது? சத்தமா சொல்லுங்க. நான் ரெண்டாவதுன்னு சொன்னா நீங்க என்ன கணக்கு சொல்லணும் அதுல சேர்த்துக்கணும். நான் அப்படியே பழகிட்டேன். ஆமென்.
இப்ப 4வது சொல்லிட்டு 2வது நம்பர், அது அந்த மாதிரி தான். நம்ம ஒரு பிராந்து. அல்லேலூயா. அப்படித்தான் இருக்கும். அதனால என்ன இவர் 2வது நிச்சயம் சொல்லிக்கிறதுன்னு நினைக்க கூடாது. அது ஏதோ என்னால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா. அடுத்தது பகுத்தறிவு உள்ளது. எவன் நல்ல ஊழியக்காரன், எவன் கெட்ட ஊழியக்காரன். நான் பின்னாடி வந்து சொல்றேன் ஏன் இந்த வார்த்தை எம்பசைஸ் பண்றேன். எவன் நல்ல ஊழியக்காரன், எவன் கெட்ட ஊழியக்காரன் தெளிவா புரிய ஆரம்பிச்சது. வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு பெனாயில் பாட்டிலையும் குடிக்கல. ஆமா. அங்க போனா எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாராம். வெப்பாரு போ. மூத்துதான் அப்படி தாங்குது, முட்டி போட்டு எந்திரிக்கத்தான் அப்படி தாங்குது. சோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு வந்ததான் அப்படி தாங்குது, 700 வருஷமா குப்பை கொட்டுறது அப்படி தாங்குது. ஆமா, தெரியாம தான் கேட்கிறேன். சரி வேண்டாம் விட்டு, நல்ல எதுக்கு இதெல்லாம். சரி. அல்லேலூயா. ஒரு ஒரு உணர்வே கிடையாது. அது நல்ல உபதேசமா கெட்ட உபதேசமா, நல்ல பிரசங்கம் பண்ணாலும் ரோஸ் இருந்தா ரோஸ் மில்க், எல்லோ கலரா இருந்தா பாதாம் கீரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வெள்ளை கலரா இருந்தா பால். ஐயோ அல்லேலூயா. எல்லாம் 30 வருஷமா ஒன்னும் கள்ள உபதேசத்துக்கு போயிடறான், கள்ள தீர்க்க தரிசனத்தை நாடி போயிடறான், கள்ள செயலை விட்டு போயிடறான். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்கறான். அன்னைக்கே உன்னை போட்டு தள்ளிந்தா தெரிஞ்சிருக்கும். சோத்திரம் ஆண்டவரே, உன்னை உயிரோட காப்பாத்தி கொண்டு வந்து ஜீவனை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, மனைவியை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து காப்பாட்டினார்ல, இதையும் கேட்பேன், இதுக்கு மேலேயும் கேட்பேன். கேட்காத மாதிரி என்னைய பார்க்க கூடாது, எனக்கு கோபமா வரும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. என்ன செஞ்சாருன்னு கேள்வி கேட்கறது. ஆமா. எத்தனை வருஷம் குப்பை கொட்டினாலும் ஒரு பகுத்தறிவு கிடையாது, ஒரு உபதேசத்துல நிலைப்பது கிடையாது, சத்தியத்தை புரியறது கிடையாது, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டது கிடையாது, பின்னாடி வரப்போகிற விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருப்பேன்னு ஒரு எண்ணம் கிடையாது. அப்படியே வந்து உட்கார்ந்து அசால்ட்டா தூங்கிட்டு போறது. நான் பொதுவா பேசுறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாருன்னா பக்கத்துல நல்ல கை தட்டிட்டு பேய் மாதிரியே பாக்குறது. ஏன்னா நம்மளும் விளங்காம போயிட்டுமா, அவனையும் விளங்காம பண்ணிடணும். ஆனா இவ அப்படி கிடையாது. சுனாமியால் அப்படி கிடையாது. விவரம். எவன் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டான், எவன் பரிசுத்தவான், எவன் தேவ மனுஷன், யார் தேவ சித்தத்தை செய்யறான், கணம் பொருந்தியவ, கோட்டீஸ்வரி, 1008 ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்திருப்பான் காணிக்க வாங்க. நான் பின்னாடி வந்து பேசுறேன். 1008 பேர் செஞ்சிருப்பான். ஆனா இவனை மட்டும்தான் அவ சொல்றா, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இவர் தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். சகோதரி எல்லாம் கவனி. பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். ஆமென். கண்ட உபதேசத்தை, கண்ட ஆளை, கண்ட நபர்களை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. 2 யோவான்ல எழுதும்போது சொல்றா, கிறிஸ்துவ மறுதலிக்கிறவன், பிதாவை ஏற்றுக்கொள்ளாதவன், பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்ளாதவன் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதான், அவனுக்கு சோத்திரம் பண்ண கூடாதான். நம்ம தான் பரிசுத்தத்துல முத்தி போயிடும் இல்ல. அல்லேலூயா. ஆமா. அவனுக்கு சோத்திரம் சொன்னாலே அவனோடு உடன்பட்ட ஆயிட்டுன்னு அர்த்தமா. அதை வாசாதான் புரியும். எடுங்களேன் 2 யோவான் எடுங்க. 9வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. எல்லாம் கவனிங்க பாப்போம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும். எல்லாம் கவனிங்க பாப்போம். கள்ள போதகம் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை, சிலுவையின் உபதேசத்தை, தேவனுடைய சத்தியத்தை, முழு வேதாகமத்தை குறித்த நல்ல நற்காரியங்களை கொண்டு வராம ஒருதலை பட்சமா இந்த எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம்மா. அல்லேலூயா. ஒரு பக்கம் ஃபுல்லா கருக்கிறது, ஒரு பக்கம் ஃபுல்லா மேலையா இருக்கிறது. இட்லி மாதிரியே தோசை ஊத்திருது. புரியுதா நான் பேசுறது? தோசைனா என்னன்னு தெரியாதா? சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே ஊத்திருச்சு. திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் மாவு, ஒரு பக்கம் வெந்தது, ஒரு பக்கம் வேகாது. அப்படியே வெந்தாலும் கருகி போறது. ஆமே. தோசை சட்டியா தோசையானே தெரிய மாட்டேங்குது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா. இந்த உபதேசத்தை கொண்டு வராத எவனையும் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ள கூடாதான். வாசிங்க. அவனுக்கு ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். எல்லாம் கவனிங்க. அந்த மாதிரி கள்ள உபதேசத்தை, கள்ள போதகத்தை கொண்டு வரவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாலே நாம பார்ட்னரா மாறிடுறோம் அவன் கூட.
இந்த 34வது வருஷத்துல நிதானிப்போம், பகுத்தறிவோடு இருப்போம், தேவன் கொடுத்த சபையை நம்புவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவ சமூகத்துல வருவோம், நல்ல கைத்தட்டி பாட்டு பாடுவோம், நல்ல ஆராதிப்போம். நமக்கு நம்ம ஜெனரேஷன் இந்த மாதிரி, நமக்கு பின்னாடி இன்னொரு சந்ததி வருது, அது படு மோசமா இருக்கு. ஆமா, அம்மா வயித்துல இருக்கும் போதே அவனுக்கு என்னது எல்லா மொபைல் போனும் தெரியுது, பிறக்கும் போதே மொபைல் போன் கையில தேடிக்கினே வரான். நல்லா வருவீங்க, கன்னியாஸ்திரி மாதிரியே பாத்தீங்க பாரு. அல்லேலூயா. ஆமா, பிறக்கும் போதே மொபைலோட வரான், அறிவு பெருத்து போச்சு, என்னென்னமா பண்றான், நமக்கு தெரியாததெல்லாம் அவன் ஓண்டி அவன் நல்லா பண்றான். அப்ப அப்பேற்பட்ட ஜெனரேஷனுக்கு நாம எப்பேற்பட்டவங்களா இருக்கணும்? இந்த 34வது வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம பிள்ளைகள் மேல நதியாய் பாயணும். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை நம்ம குடும்பத்தை மூடணும். நம்ம கர்த்தருக்காக வைத்திருக்கிற வைராக்கியம் பிள்ளைகளோட இருதயத்தை கவ்வி பிடிக்கணும். ஆமென். பகுத்தறிவுள்ளவ, நல்லது எது, கெட்டது எது, தீமை எது, நன்மை எது அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தா. அங்க இங்க அங்க 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 தாவிட்டு இல்ல, இருந்த இடத்துல இருக்க ஆரம்பித்தா. பகுத்தறிவு உள்ளவன். ஏன் நான் இதை இப்படி பேசுறேன்னா, கவனிங்க பாப்பா. எசபேல் வந்தா, எசபேல் ஆகானுக்கு மனைவியா மாறிட்டா, ஆகாப்புக்கு மனைவியா மாறி வந்த உடனே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசியும் கொல்ல ஆரம்பித்தா. தேவனை ஆராதிக்கிற அத்தனை பேரையும் கொல்ல ஆரம்பித்தா. பாகால் பாருங்க, அவ ஊர்ல இருந்து பாகால் தீர்க்கதரிசிகளை இறக்குமதி பண்ண ஆரம்பித்தா. பாகால் பூஜாரிகளை இறக்குமதி பண்ண ஆரம்பித்தா. பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டிட்டு தேவ நாமத்தை சொல்லி பாகாலுக்கு பலி செலுத்த ஆரம்பித்தா. அப்போ நல்ல தீர்க்கதரிசி தேசத்தை விட்டு போயிட்டான், நல்ல உபதேசியா தேசத்தை விட்டுட்டு போயிட்டான், சத்தியத்தை பிரகடனப்படுத்துகிற அத்தனை பேரையும் கொண்டு போட்டுட்டா. தேசமே கள்ள போதகத்தினால, கள்ள தீர்க்கதரிசனத்தால, உபாயமான தந்திரங்களினால, விக்கிரகத்தை வழிபடக்கூடிய அந்நிய பலிபீடத்தினால தேசமே நிரப்பப்பட்ட நேரத்துல இப்பேற்பட்ட கோட்டீஸ்வரி பகுத்தறிவு உள்ளவளா இருந்தா. நான் இப்ப இததான் சொல்ல வந்தேன். ஆமென். அந்த வசனம் பாருங்க, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, அவள் பாதத்தை முத்தம் செய்யாத 7000 பேரை வச்சிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அத்தனை பேரும் இந்த பொம்பளை மிரட்டி இருப்பா. யாரு? எசபேல் மிரட்டி இருப்பா. விக்கிரகத்துக்கு பலி செலுத்தணும், பாகாலுக்கு பலி செலுத்தணும். அவ கொண்டு வந்த பாகால் மெல்காத்துன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோன்னு சொல்லியிருப்பா. ஆனா இவ கோட்டீஸ்வரி தானே, கோட்டீஸ்வரி தானே. இவன் நினைச்சா என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா இவளுடைய ஒத்த பைசா அந்த விக்கிரகத்துக்கு போயிருக்கா. நான் என்னுடைய தனிப்பட்ட கற்பனை, தான் கீழே வேலை செய்யற அத்தனை பேரையும் தேவ சட்டைகளின் கீழாக கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருப்பா. அவளே அவ்வளவு வைராக்கியமா இருந்தா, அவளை பார்க்கிற அத்தனை பேர் வைராக்கியமா இருந்திருப்பான். எந்த பாகால் தீர்க்கதரிசி இடத்திலும் போல, எந்த பாகால் பூஜாரி இடத்திலும் போல காத்திருந்திருப்பான். தேசத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், மீது கர்த்தருடைய தேசம், இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வரும் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பித்தா. இவன் நினைச்சது போலவே தேவ மனுஷன் வந்த உடனே எலிசாவை குறிச்சு கேள்விப்பட்டிருப்பா, வானத்திலிருந்து வஸ்திரம் விழுந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பா, யோர்தான் நதியை பிளந்தான் கேள்விப்பட்டிருப்பா. ஆனா அப்ப கூட பாருங்க முழு மனதா ஏத்துக்கல. வந்து கொஞ்ச நாள் தங்க வச்சு அப்புறமா தான் புருஷன்கிட்ட சொல்றா, அவன் யாரு, அவன் யாரு, சத்தமா சொல்லுங்க. புருஷன்கிட்ட அவன் சொன்னான். இன்னைக்கு புருஷன் சொல்றதாகுது நமக்கு, ஐயோ சொல்லுங்கப்பா, என்ன போடாங்கிற மாதிரியே பாக்குறீங்க, ஐயோ இயேசுவின் ரத்தம் செய்யும், அல்லேலூயா. புருஷன்கிட்ட சொல்றான். அவன் பாருங்க அதுக்கப்புறமா தான் வீட்டை கட்டி தரான். ஒரு சகோதரிக்கு தான் தெரியும் உள்ள வரவன் யாரு எப்படின்னு. உங்களுக்கு பிரசங்கிற வந்த பாரு, என்ன உதைக்கணும், அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, புருஷனை பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுங்க பாரு, எதுக்கு அந்த ஆள் உள்ள வந்தான், இனிமேல் அந்த ஆள் வரக்கூடாது அப்படின்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். நம்ம பேக்கு மாதிரியே இருக்கக்கூடாது. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க, அல்லேலூயா. கண்டதை உள்ள கூட்டுக்கிருச்சு. என் அக்கா மாதிரியே, என் தங்கச்சி மாதிரி. அப்புறம் அவன் புருஷனுக்கு மனைவி மாதிரியே போறான். பேசணும்னு தோணுது, பேசிடுறேன். சொல்றது சொல்லிடணும். எதுக்கு? ஒரு நாள் பைபிள் படிச்சுன்னு ஏசாயா தீர்க்கதரிசியில குறைக்க மாட்டாத நாய் மாதிரி இருக்காதரான்னு சொன்னார். பைபிளை மூடி வச்சுட்டு முட்டி போட்டு நேர் முட்டி போட்டு அழுது ஜோம் பண்ணி சாஸ்டாங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க எதை சொன்னாலும் சொல்றாண்டவரே. இப்போ அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். கண்டவங்களும் கூப்பிடக்கூடாது. அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, சாரியை கொடுக்குறது, பிளவுஸை கொடுக்குறது, கடைசியை கொடுக்குறது. புரியும்? ஐயோ உங்களுக்கு புரியாதே நான் பேச போறேன். எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுது வீட்டுக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஒரு பால் வாங்கியிருக்குமா, அரிசி வாங்கி வைக்கிறோமா, ஒன்றும் பார்க்கறது கிடையாது. 4 பேர் கூட்டு வந்து டீ போடுன்றது. அந்த அம்மா பால் ஃபேக்டரி வச்சிருக்கு பாரு. ஆளுங்களை பாரு, வளர்ந்ததான் அப்படி தாங்குது, வளராத்தான் அப்படி தாங்குது. சோத்திரமாண்டவரே சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாலும் தெருவில் ஒரு டீ கடைக்கு 9000 டீ கிடக்குது. அங்கேயே வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே அனுப்பிடணும். ஆமே.
பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வரது. விளங்குதா? விளங்காத மாதிரி என்னையே பாக்குறீங்க. இயேசுவின் ரத்தம் நீங்க செய்யறது தானே நான் பேசுறேன். அல்லேலூயா. கண்ட ஆளை கூட்டிட்டு வரது. அப்புறம் இங்க வந்து சொல்றது, பாஸ்டர் அந்த ஆள் அப்படி மாறிட்டான். அந்த ஆள் மாறதுக்கு காரணமே பைபாஸ் ரோடு போட்டு கொடுத்து நீ தான். அம்மிக்கல்ல போட்டு நசுக்கணும் உனியா. அல்லேலூயா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சொல்றது இவ்வளவு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கல. எங்க இருந்து கேட்பாரு? நீ ஒரு வாரம் கூட பிரசங்கத்தையே கேட்கலையே. தேவை இல்லாததை ஏற்றுக்கொள்ள கூடாது. பகுத்தறி உள்ளவங்களா இருக்கணும். டிசைனிங் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். இப்ப பிசாசினுடைய பெரிய தந்திரமே குடும்பத்தை கெடுப்பதுதான். வயசு பொண்ணு இருந்தா வயசு பிள்ளைங்க வரக்கூடாது. பொண்ணு எங்க போறா, என்ன பண்றா, ஏது பண்றா விசாரிக்கணும். ஆமென். வாலிப வயசுல எல்லாம் வரும். அம்மா அப்பா எல்லாம் கவனிங்க, எல்லாம் சொல்லணும். நானும் அந்த வயசு, நம்மளும் அந்த வயசை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். குருவி தலைமையில பறக்கும், காக்கா தலைமையில பறக்கும், வாத்து கூட சில நேரத்துல பறக்கும். கூடு கட்ட விடக்கூடாது. கூடு கட்ட விட்டுட்டா தலை பன்னாடையா மாறிடும், வாழ்க்கையே நாசமா மாறிடும். வானத்துல இருந்து குதி மாதிரியே பிள்ளைகள் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி கூப்பிட்டு உட்கார்வே. இதெல்லாம் இயல்பு, வர வேண்டியதுதான். உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். இப்ப படிக்க வேண்டிய வயசு, நல்லா படி. நேர வரும்போது கர்த்தர் இதை விட பெஸ்டானதை தருவார். உன்னை கர்த்தர் பெரிய இடத்துல கொண்டு போய் வைப்பார். அந்த பிள்ளைக்கு தரிசனத்தை சொல்ல ஆரம்பிச்சுப்பார். அடங்காம போனா போட்டு விட்டுரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப நம்ம பங்கு என்னவோ அந்த பங்கை நம்ம நிறைவேற்றணும். அந்த டிசைனிங் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். தேசமே பாகால் தீர்க்கதரிசினால, பாகாலின் பூஜாரினால நிரப்பப்பட்ட நேரத்துல இவன் ஐடென்டிஃபை பண்ணாப்ப, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இவர் தேவ மனுஷன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இவர் ஒரு பரிசுத்தவா. அப்படி இருக்க ஆரம்பிச்சா ரெண்டாவது திரும்ப சொன்ன நீங்க தான் மாத்திக்கணும். அல்லேலூயா. தவறான பழக்கங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளல. அவ கோட்டீஸ்வரியா, என்ன வேணா பண்ணிருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, எப்படி வேணா பாதையை மாற்றிருக்கலாம். ஆனா தவறான பாதைக்கோ தவறான பழக்க வழக்கங்களுக்கோ உட்படுத்திக் கொள்ள. இது வரைக்கும் பரிசுத்தத்தின் வித்தாச்சா, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வருமே. அவளுக்கு ஒரு பெரிய விரக்தி இருந்தது. பணம் இருந்தது, பேர் இருந்தது, புகழ் இருந்தது, கணம் இருந்தது. பாருங்க, தேவ ஆவியானவருடைய ஆளுகை கூட இருக்க ஆரம்பித்தது. ஆனா கர்ப்பம் திறக்கப்படலை. ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு போராட்டம் இருக்க ஆரம்பிச்சது. இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன்னு, வேலை செய்யற அத்தனை வேலைக்காரிக்கு முன்னாடி இப்ப எல்லாத்தையும் பேசிட்டு ஏதாவது ஒண்ணு கண்டிக்க ஆரம்பிச்சா வேலைக்காரிங்க காது கேட்கிற மாதிரியே பேசியிருப்பாங்க. அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருதயத்துல ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும் விரக்தி. அவ ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாளா, ஜெபம் பண்ணி இருப்பா. அழுது இருக்க மாட்டாளா, அழுது இருப்பா. கண்ணீர் விட்டு இருக்க மாட்டாளா, கண்ணீர் விட்டு இருப்பா. பாருங்க, ஜெபம் பண்ணி வார்த்தையை கேட்டு 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 சர்ச்சைக்கு போய் பொருத்தனை பண்ணி விரக்தியின் விளிம்புக்கே போயிட்டா. ஆனா தன் பரிசுத்தத்தை மாத்திக்கல, சத்தியத்தை விட்டு விலகல, தன் வாழ்க்கையை நேர்த்தியா நடக்க ஆரம்பித்தா. 1008 விரக்தி, 1008 அவமானம், 1008 பிரச்சனை, 1008 போராட்டம் இருந்தோம். எதிர்பார்த்தது கிடைக்காம போன போதும், நினைத்தது நடக்காத போனது போதும், சாதாரண மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் கூட தன் வாழ்க்கையில நடக்காத போன போது கூட தெய்வத்தை விடலையா, ஆண்டவரை விட்டு விலகி போகலையா. ஊரே, இஸ்ரவேல் தேசமே கள்ள தீர்க்கதரிசினால, கள்ள போதகத்தினால மாற ஆரம்பித்தது. அப்பேற்பட்ட அவமானம் இருந்தோம், மாறல. கசப்பு இருந்தது, வேதனை இருந்தது, வலி இருந்தது. எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்ச மாதிரியே இருந்தா. தெய்வத்தை விடல. அவன் புருஷனை பார்த்து சொல்றான், நான் கர்மேல் மலைக்கு போயிட்டு வரணுங்கிறான். புருஷன் கேட்கிறான், இன்னைக்கு அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, மாத பிறப்பும் கிடையாது, எதுக்கு போற அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சர்ச்சில நடந்த எல்லா ஒழுங்கு கிரமமான கூட்டங்களுக்கு அவன் வந்திருப்பா. அதனால தான் புருஷன் சொல்றான், இன்னைக்கு அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, மாத பிறப்பும் கிடையாது, ஏன் கர்மேல் மலைக்கு போற? நம்ம கம்யூனியன் சர்வீஸ்க்கு மட்டும் வந்துட்டாலே போதும் நினைக்கிறோம். என்ன ஒரு மாதிரியை பாக்குறீங்க? அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவம் அப்படித்தான் மாறிடுச்சு. ஏன்னா நம்ம போய் சிலுவை கிட்ட போய் ஆண்டவர் சிந்தின ரத்தத்தை பவுல்ல புடிச்சிட்டு வந்து பாஸ்டர் கிட்ட கொடுத்தா தான் அவர் கம்யூனியனே தரப்போறாரு. அதனால எப்ப மட்டும் வர்றது? சொல்லாத மாதிரி என்னைய சொல்லணும்னு தோணுது, சொல்லிடுறேன். அல்லேலூயா. முடிவு சம்பூர்ணம் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆமா, இங்க வந்து கொண்டு வந்து தரது அப்படியே கம்யூனியனுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுச்சு. சில பேர் பார்த்துருக்கீங்களா, கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வருது. ஏன்னா மரியாளுக்கு பிரசவம் பார்க்கத்தே நம்ம தானே.
ஆமா, பிரசவம்லாம் பார்த்துட்டு மரியாதை ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டு குழந்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுன்னு வரும். ஆப்ரேஷன் பண்ணல, ரத்தக்கரை அந்த கரெல்லாம் ஆயிடுச்சு இல்ல, டெலிவரி பார்த்தோம்ல, அதனால கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் ஆடாம அசையாம மெல்ல வந்து கிள்ளிட்டு போ, அப்படியே வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போறது இல்லையா? சொல்லுங்க பாப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேக்கு மட்டும் சோகமா இருக்கு. பிலாத்துக்கிட்ட போய் விசாரிச்சு போராடி நியாயம் கிடைக்கல, இயேசு வேற ஒப்பு கொடுத்துட்டாங்க, அதனால அப்படி சோகமா வர்றது. ஆமென் ஆமென். சிலர் ஈஸ்டருக்கு குட் ஃப்ரைடே சரி உயிர் தெழுந்த நாளுக்கு மட்டும் வரது. ஏன்னா கல்லெல்லாம் நம்ம தானே புரட்டி போட்டோம், நம்ம புரட்டி போலன்னா இயேசு வெளியே வந்திருக்க. செய்யாத மாதிரி என்னைய பாக்குறீங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். கல்ல நம்ம தானே புரட்டி போட்டோம், வேற யாரும் புரட்ட ஆள் இல்லைல்ல. ஏன்னா இயேசு கையால் ஆகாத தெய்வம் பார்த்தல, அதனால கல்லெல்லாம் நம்ம புரட்டி போட்டு அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ், அதுவும் கொஞ்சம் லேட்டா வரது. ஏன்னா வெயிட் தூக்கணும்ல, அதனால அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வரது. அல்லேலூயா. வந்து முடிச்சிட்டு நேரா பிரியாணிக்கு போறது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. சில பேர் நியூ இயருக்கு மட்டும், அது எப்ப 11, 35, 45, 55. ஏன்னா நம்ம ரிப்பன் கட் பண்ணா தானே 2026 வழி திறக்க போகுது. ஐயோ யோ 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 யோ, இந்த கிறிஸ்தவம் எங்க போயிடுச்சு பார்த்தேல. நான் பேசுறது புரியுதா? ஆனா இருதயத்துல என்ன பண்ணாலும் பண்ணாத மாதிரி உட்கார்ந்துருப்போம் பார், அதான் வல்லமன்றது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டு விழாவுக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ்க்குலாம் வரக்கூடாது. எல்லா சண்டேவும் உயிர் எழுந்த நாள் தான், எல்லா நாளும் கிறிஸ்துமஸ் தான், எல்லா நாளும். ஆமென் ஆமென். ஏன் கடன் பிரச்சனை மாறல? அவ அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரி, கணம் பொருந்திய ஸ்திரீ, பகுத்தறிவு உள்ளவ, செல்வ சீமாட்டி, ஏக்கர் கணக்கா சொத்து வச்சிருந்தா. ஆனா அத்தனையும் இயேசுவுக்கு பின்னாடி தூக்கி போட்டாலே தவிர இயேசுவுக்கு முன்னாடி வைக்கல. ஆமென். எல்லா ஆராதனைக்கு ஒழுங்கா வர ஆரம்பித்தான். இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும், நாம் எல்லா ஆராதனை, என் சர்ச்சில் நான் உட்கார இடத்துல காலியா இருக்க கூடாது, நான் போய் ஆராதிக்கும் போது தேவ மகிமை வரணும், என் சபையில நான் பங்கு பெறணும், என் துதிக்காக, என் ஆராதனைக்காக, என் ஜபத்துக்காக என் ஆண்டவர் எனக்காக சபையில வெயிட் பண்ணுவா, நான் சபைக்கு போவேன், வரணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, ஆடிக்கு ஒரு முறை வரது, அமாவாசைக்கு ஒரு முறை வரது, வந்துட்டு சொல்றது பாஸ்டர் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலன்னு. என்னத்தை செய்வாரு? அதான் கோத்ரேஜ் பூட்டை இழுத்து போட்டு பூட்டிட்டாரு. அல்லேலூயா. ஒரு சின்ன வேலை கிடைக்காத வரைக்கும் எல்லா ஜபத்துக்கும் வரது, தூங்குற ஜபம், தண்ணி ஜபம், அக்கினி ஜபம், நெருப்பு ஜபம், கோட்டரு ஆஃப் எல்லாத்துக்கும் வர்றது. வேலை கிடைச்சோன்னு இந்த வழியா போவான், சர்ச்சே தெரியாது, கண்ணுல கொள்ளிய சொருக. அல்லேலூயா. என்ன கிறிஸ்தவம்னு எனக்கும் தெரியல. புரியுதா? புரியாத மாதிரி என்னை பாருங்க. சோத்திரம் பாஸ்ட் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சோத்திரம் வராது, அந்த இதே ரோட்ல தான் போவோம், சர்ச்சே தெரியாது. தேங்காய் மண்டையை வச்சுட்டு நம்மளே இப்படி யோசிச்சா, ஹலே அவர் சர்வ வியாபி, போட்டு தள்ளிடுவாருங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சும்மா தேங்காய் மண்டை வச்சு யோசிக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேங்காய் மண்டை வச்சு ரொம்ப யோசிக்க கூடாது. ஆமென். போட்டு தள்ளிடுவாரு. ஆமா, சிலது பாருங்க மாறாது. இயேசுவின் நாமத்துல கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட பண்ணாத. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜபம் அருவருப்பானது. சபையில வந்து தூங்கிட்டு ஜபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டா. உனக்காக நிர்ணயம் பண்ணின போதகர், உனக்காக பிரசங்கிக்கிற போதகர், உனக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமா, நம்ம நினைக்கிறோம் சர்ச்சைக்கு வந்துட்டு சில பேர் ஆராதனை முடிச்சோடனே போயிருது. ஏன்னா ஆண்டவருக்கு சிங்காசனத்தில் மகிமையை நம்ம தானே கதவை திறந்து கொண்டு வந்தோம், அந்த மகிமை வந்துச்சு, அதனால போயிருது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜபம் அருவருப்பானது. வசனத்தை கேட்காம, பைபிளை படிக்காம, சத்தியத்துக்கும் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம நீ 30 மணி நேரம் ஜபம் பண்ணாலும், 300 மணி நேரம் ஜபம் பண்ணாலும், 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் உன் ஜபம், என் ஜபம் தெய்வத்திற்கு அருவருப்பு. மாறுவோம், கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவனுக்கு கேடு உண்டாகுமா? சில நேரத்துல பாஸ்டர் நீங்க செய்ய மாட்டீங்க, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடுறேன். பாஸ்டர் அசட்டை பண்றதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு எந்திரிச்சு போவோம் பார். அவர் பேசுவார், நான் கேட்கணுமா? பொதுவா எல்லா சர்ச்சிலையும் நடக்குது, இங்க நடக்குதா நடக்கலையான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாத, கேடு உண்டாகும். சில நேரத்தில் ஏன் நம்ம குடும்பத்தை விட்டு கேடு போல, ஏன் சில பிரச்சனைகள் மாறல? எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு வலி இருக்கு, ஏதோ ஒரு வேதனை இருக்கு. நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியுமே என்ன எங்க நடக்குதுன்னு. எல்லாம் சொல்லுவோம், தெரியாம சொல்லிட்டேன். யாருமே தெரியாம சேர்த்து கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம். ஆமே, சண்டே சர்ச்சுக்கு போகணும்னு தெரியாதா? தெரிஞ்சுதான் தூங்குறோம்.
ஆமா தானே? யாருமே எதையுமே தெரியாம செய்யறது கிடையாது, எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றோம். நம்ம நான் பேசுறது கொஞ்சம் ஹார்டா இருந்தா பின்னாடி நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க. நான் பேசுறது கொஞ்சம் ஹார்டா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிக்கணும். கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவனை தேடுவதில், ஆண்டவரை ஆராதிப்பதில், கர்த்தருக்கு கொடுப்பதில், கர்த்தரை கனம் பண்ணுவதில், சபையினுடைய எல்லா பாருங்க நியாயமங்களிலே, ஒழுங்குகளிலே, சபையினுடைய எல்லா அலுவல்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, இப்ப பாருங்க, இப்பதான் வந்துட்டா, வீட்டை கட்டி கொடுத்துட்டா, எல்லாத்தையும் வச்சுட்டா, மேல வந்து எலிசா படுக்கிறான், தூக்கம் வரல, தூக்கம் வரல. இந்த நன்மை செஞ்சே, இப்படி நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், சோத்த போட்டே கவுத்தாப்பார். எலிசாவை யாரும் கவுக்க முடியாது. அப்பேற்பட்ட நாகமானே வந்தான், உள்ள இருந்துக்குனே சொல்றான், போய் யோர்தான் நதியில் 7 முறை முழுக்கிட்டு போன்றான். அவன் எட்டுன்னு வந்த தங்கம் எத்தனையோ கிலோவான். அவன் சொல்றான், போய் யோர்தான் நதியில் முக்கிட்டு போ, எல்லாம் மாறிடு அப்படிங்கிறான். எலிசாவை பணத்தால யாரும் மயக்க முடியாது பாருங்க, தான் காரியத்தினால் நான் மயக்க முடியாது. ஆனா இவன் நன்மை செஞ்சு நன்மை செஞ்சு நன்மை செஞ்சு நன்மை செஞ்சு எலிசாவே அரண்டு போயிட்டான். பெட்ல படுக்க முடியல, மேல உட்கார முடியல. எலிசா சொல்றான், கேஎஸ்சிக்கு அப்புறம் போ, சகல சலக்கரணையோட என்னை விசாரித்து அவளுக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. இந்த 33 வருஷமா எத்தனை பிரச்சனை இருந்து சர்ச்சைக்கு வந்தல, புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு, சாப்பாட்டுக்கு வழியிலனால காணிக்க போட்டிருப்பில்ல, பிள்ளைங்க கேட்கறத வாங்கி தரலன்னா கூட தெய்வத்தை தேடி வந்தல்ல, உன்னை விட்டுடுவாரோ? எத்தனை முறை நெருக்கம் வந்து ஆண்டவரை ஆராதிச்சிருக்கிற, எத்தனை முறை பிரச்சனைகள் வந்து தெய்வத்தை தேடி வந்திருக்கிற, நீ பண்ணின பொறுத்து நீ உன்னை அற்பமா எண்ணிடுவாரோ? கவலைப்படாதையா, இந்த 33 வருஷமா நீ செய்த எல்லா கிரியைகளுக்கும் கர்த்தர் பலனை தரப்போகிறார். எலிசாவால மேல படுக்க முடியல, அவன் சொல்றான், போய் அவளை கூட்டிட்டு வா. சகல சலக்கரணையோட விசாரிச்சா, நான் எதிர்பார்த்ததெல்லாம் செஞ்சா, நான் எதிர்பார்க்காததும் செஞ்சா. அவளுக்கு நான் நன்மை செய்யாம இருக்க முடியாது. இந்த 33 வருஷத்தை முடிச்சிட்டு 34வது வருஷத்துல வந்திருக்கிறேன். 1000 கசப்பு, 1000 வலி, 1000 வேதனை, எதிர்பார்த்தது கிடைக்கல, நம்பினது வரல, இது நடக்கலையே நினைச்சிருப்பேன். எல்லாருக்கும் ஏதேதோ நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கல பாஸ்டர். இந்த நல்ல காலை வேளையில உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நீ செய்த எல்லா கிரியைகளுக்கும் பலன் வரப்போகிறது, ஜெபித்த ஜபங்களுக்கு பதில் வரப்போகிறது, உழைத்த காரியங்களுக்கு கர்த்தர் பலனை தரப்போகிறார். ஆமென். அவர் துதிகளிலே பயப்படத்தக்கவர், துதிகளிலே பிரியமாயிருக்கக்கூடிய ஆண்டவர், ஜெபிக்கிற ஜெபத்தை அற்பமா எண்ணாதவர். எத்தனை நாள் தூக்கம் இல்லாம அழுதிருப்ப, எத்தனை நாள் வாழ்க்கை விரக்தியான போது கூட தெய்வத்தை விட்டு கூடாம நடந்திருப்ப. பாவம் உன்னையும் என்னையும் துரத்திட்டு வந்த போது கூட பரிசுத்தத்தை தேடி வந்தோமே, உன்னை கைவிட்டுடுவாரோ, உன்னை மறந்துடுவாரோ, உனக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? இல்ல, செய்வார். இந்த 34வது வருஷத்துல உனக்காக எழும்புவா. எலிசா சொல்றான், போய் சுனாமியால கூட்டிட்டு வா, போய் கூட்டிட்டு வா. அவளுக்கு நான் ஏதாகிலும் ஒண்ணு செஞ்சே ஆகணும், அவளுக்கு ஏதாகிலும் ஒண்ணு நான் கொடுத்தே ஆகணும். அவ ரொம்ப அவமானத்தோடு இருக்கிறா, துக்கத்தோடு இருக்கிறா, வலியோடு இருக்கிறா, கசப்போடு இருக்கிறா. மேலதான் சிரிச்ச மாதிரி இருக்கிறா, ஆனா அவ தூக்கம் இல்லாம அழுத இரவுகள் அதிகம், அவ பட்ட பாடு அதிகம், அவ எனக்காக சகித்த சகிப்புகள் அதிகம். போய் அவளை கூட்டிட்டு வா. இந்த வாசப்படையில நின்ன உடனே கேயாசி சொல்றான், அந்த அம்மாவுக்கு அது இல்லையா? அப்பதான் எலிசா சொல்றான், போ, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பார். ஏதோ ஒரு வள்ளியோடு இந்த காலை வேளையில வந்தில்ல, என் ஜபம் யாருக்கும் தெரியாது நினைச்சல, நான் படுற பாடு யாருக்கும் தெரியாது நினைச்சல, நான் போற வழியை யாருமே புரிஞ்சுக்கல நினைச்சல, ஆண்டவருக்காக வாழ்ந்த பரிசுத்தத்திற்கு பதில் இல்லாம போயிடுச்சு நினைச்சல. இல்ல தேவ பிள்ளையே, காலை வேளையில ஆண்டவர் உன்னைய என்னைய பார்த்து சொல்றார், பயப்படாத, உனக்காக ஒரு கால திட்டத்தை வைத்திருக்கிறார், உனக்காக எனக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஒரு உற்பவ பிராண கால திட்டத்திலே ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய். இவ கேட்ட உடனே சொல்றா, ஏன்னா ரொம்ப வசனத்தை கேட்டுட்டால, ரொம்ப ஜபத்துக்கு போயிட்டால, கேட்டு 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 புளிச்சு போனதுனால அவ சொல்றா, ஆண்டவனே, அப்ப கூட பாரு எலிசாவை மட்டுப்படுத்தல, அபத்தம் பேசாதையா, பொய் சொல்லாதையா, என்ன திருப்திப்படுத்துறதுக்காக பேசாதையா, நடக்காது.
எலிசாவை எதிர்த்து எவனும் பேச முடியாது. ஆனா இந்த அம்மா பேசிட்டா. ஆனா எலிசா பாருங்களேன், திரும்ப அந்த அம்மாவுக்கு ஒரு வார்த்தையும் பேசல. எலிசாவுக்கு தெரியும் அவர் ரொம்ப கசந்து போயிருக்கிறா, ரொம்ப மனமடிப்பா இருக்கிறா, ரொம்ப வேதனை அனுபவிச்சிருக்கிறா. ஆனாலும் என்னை விட்டு விலகாம இருந்திருக்கிறா. போ, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பா. ஏதோ ஒன்று டாக்டர் நடக்காதுன்ட்டாங்கல்ல, இந்த 34வது வருஷத்துல கத்த நடக்க பண்ணுவார் பாரு. ஏதோ ஒன்று கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த 34வது வருஷத்துல கத்தர் கட்டி எழுப்புவார் பாரு. ஒரு உற்பவ கால திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறார். உன் ஜீவன் திரும்ப வரப்போகிறது. உனக்கு மீண்டுமாய் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ எதிர்பார்த்த காரியத்திற்கு பதில் வரப்போகுது. இத்தனை ஆண்டுகளாக அழுத எல்லா அழுகைக்கு கத்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய். போயிட்டா, அவனை பார்த்து சொல்ற, அபத்தம் பேசாத, பொய் சொல்லாத, இது நடக்காது, டாக்டரே முடியாது நீட்டாங்க. என் புருஷனை வயது முதிர்ந்தவனா இருக்கிறான், நானும் கேட்டு கேட்டு புளிச்சு 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 எல்லாத்தையும் அசிங்கமா மாறி போயிட்டு இனி நடக்காதியா. ஆனா எலிசாவுக்கு தெரியும் அவ விரக்தியா இருக்கிறான். எனக்கு ஒண்ணு நான் நல்லா புரிஞ்சுக்கினேன். சில நேரத்துல ஜபமே பண்ண முடியாம வலியோடு படுத்துருவோம். பார்த்திருக்கீங்களா? புரியுதா நான் பேசுறது? ஆமாம், போ, என்ன ஊழியம், என்ன ஜபம், என்ன ஆண்டவர் என்னத்தை செஞ்சார், கொஞ்சம் கூட மாறலையே. ஆனா அந்த நேரத்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எந்திரா ஜபம் பண்றான்னு சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும் என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, என் பிள்ளையால தாங்க முடியாத மன துக்கத்தில் இருக்கிறா. அதனால ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நான் பேசுறது புரியுதா? இந்த மாதிரி வழியில நடந்து போனா தெரிஞ்சிருக்கும். ஆமே, நம்மளா எந்திரிச்சு ஜபம் பண்ற வரைக்கும் அப்படியே அமைதியா இருப்பா. ஒரு பாஸ்டர் 3.5 கோடி கிட்ட இந்த 10,000 ரூபாய் கட்டினா மாசம் மாசம் 5,000 ரூபாய் வரும்னு சொன்னாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல 3.5 கோடி பணத்தை சேர்த்துட்டு இருக்கிறார். சேர்த்து ஆளை சேர்த்து விட்டுக்கிறார். இந்த ஆந்திராவில் ஒரு ஸ்கீம் வந்தது பார்த்தீங்களா, சேர்த்துட்டு இருக்கிறார். சேர்த்து முடிச்சுட்டு அவன் திருடிட்டு போன உடனே கிராமம் கிராமமா இவரை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாடு தான், வேற ஒரு இடத்துல இருக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு மெட்ராஸ்க்கு டிரைவரா வந்துட்டு இருக்கிறார். டிரைவரா வந்து கால் டாக்ஸி ஓட்டி இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்ச பணத்தை அப்படி இப்படி 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 அடைச்சிருக்கிறார். 4-5 பொண்ணுங்க, பிள்ளைங்க, மனைவி, சர்ச்சை மனைவி கிட்ட விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறார். 6 மாசமா சென்னை பட்டணத்துல கால் டாக்ஸி ஓட்டினாரா. ஜபம் பண்ணலையா, பைபிள் படிக்கலையா, தப்பு அவர் மேலதான். பைபிள் படிக்கலையா. ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு கால் டாக்ஸி ஓட்டிட்டு ஒரு மொட்டை மாடி மேல போய் படுத்துக்கின்னு அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அழுதாராம். மனைவியை பார்த்து 6 மாசம் ஆச்சு, பிள்ளைகளை பார்த்து 6 மாசம் ஆச்சு, ஊழியத்தை விட்டு 6 மாசம் ஆச்சு, சபையை பார்த்து 6 மாசம் ஆச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல, தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல. மேல படுத்திருந்தாரா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் இவரை பார்த்து கேட்டாரா, கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பியா? ரோன்னு கத்தி எழுதிட்டாரா. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னால ஊழியத்துக்கு போக முடியல. ஜீப் எடுத்துட்டு லாரி எடுத்துட்டு கிராமம் கிராமமா 100 பேர் 200 பேர் 300 பேர் வந்து ஒய்ஃப் கிட்ட பேசுறான். அவங்க கஷ்டப்படுறான், நான் இங்க கஷ்டப்படுறேன், தப்பு பண்ணிட்டேன், தடம் மாறிட்டேன், என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாராம், நீ கிளம்பி ஊருக்கு போ. சொன்னாரா, நான் போய் ஆராதனை நடத்தும் போது 100 பேர் வந்துட்டா உங்க நாமும் தூஷிக்கப்படுமே அப்படின்னாராம். ஆண்டவர் சொன்னாராம், போ, நீ ஆராதனை நடத்தும் போது எவனும் இனி உன்னை கேள்வி கேட்காதபடி நான் பண்றேன். 3 கோடியா மக்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி இப்படி பண்ணிட்டு இருக்கிற தப்பு தான். 6 மாசம் ஆச்சு ஜெபம் பண்ணி. அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் பேசணும்னு கார் எடுத்துட்டு கிட்டத்தட்ட இங்கிருந்து 450 கிலோமீட்டர் தூரம் சென்னையில இருந்து கார் எடுத்துட்டு அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறார். ஊருக்கு போனா காலையில ஒய்ஃப் இவரை பார்த்தோன்னே ஓன்னு கத்தி எழுதிட்டாங்களாம். பிள்ளைங்க எல்லாம் வந்து கட்டி பிடிச்சிருச்சு. ஆராதனை நடத்த ஆரம்பிச்சாராம். இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 4-5 கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய லாரி எடுத்துட்டு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வர வழியில லாரி கவுந்துட்டு இருக்குது. புரியல, மொத்த பேரும் கீழே விழுந்து. என்ன பியூட்டினா, ஒருத்தருக்கும் அடிப்படலை. ஆப்போசிட்ல வந்த வண்டி வழி விடாம லாரி கவிழ்ந்து அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம், அந்த பாஸ்டுக்கு விரோதமா போக வேணாம், கடவுள் அவரோடு இருக்கிறார் அப்படின்ட்டு யாருமே வரலையா. சில நேரத்துல நான் இதை தான் சொல்ல வரேன், சில நேரத்துல நம்ம தப்பு பண்ணிட்டு இருப்போம். பார்த்திருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? தப்பு பண்ணிட்டு இருப்போம். பைபிள் படிக்க தோணாது, ஜெபம் பண்ண தோணாது, ஆராதிக்க தோணாது, மனசு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப ஏற்பட்ட நாட்கள் தூரம் போயிட்டாலும் ஆண்டவருக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியும். நான் ஏன் துக்கமா இருக்கிறேன் அவருக்கு தெரியும், நான் ஏன் அழுகிறேன் அவருக்கு தெரியும், நான் ஏன் சிரிக்கிறேன் அவருக்கு தெரியும்.
நான் ஏன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போறேன்? அவருக்கு தெரியும். என் உணர்வுகளை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த 34வது வருஷத்துல நீ பட்ட பாடு, செய்த உபகாரம், ஆண்டவருக்காக உழைத்த உழைப்பு, தேவனுக்காக கொடுத்தவைகள், ஆண்டவருக்காக பண்ணின ஜபங்கள் எல்லாவற்றுக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். ஒரு உற்பவ கால திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். துளிர்க்காதவைகள் துளிர்க்கும், பட்டு போனவைகள் செழிக்கும், விழுந்து போனவைகள் எழும்பும். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அதே ஊருக்கு போய் இன்னைக்கு சர்ச்சை நடத்தி பாருங்க, பெரிய சர்ச்சையா கட்டி இன்னைக்கு ஆண்டவர் நல்ல விசாலமா மாத்திட்டா. நூற்றுக்கணக்கான பேர் இன்னைக்கு சபைக்கு வர மாதிரி பண்ணிட்டா. சில வேலைகளில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்முடைய உணர்வுகளை புரிந்த ஆண்டவர் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, சுனோமியால பார்த்து எலிசா சொல்றான், ஓ உற்பவ கால திட்டத்தில் ஒரு பிள்ளை அணைத்துக் கொண்டிருப்ப. அவன் சொல்றான், அபத்தம் பேசாதையா, பொய் சொல்லாத, இது நடக்காது, டாக்டரே சொல்லிட்டாங்க. ஆனா எலிசாவுக்கு தெரியும், அவ விரக்தியில பேசுறான், அவன் நல்லவன். ஏற்பட்ட கசப்பு, வலி, வேதனையினால் அவன் பேசுறா. எலிசா ஒண்ணுமே பேசல. உற்பவ கால திட்டம் வர ஆரம்பித்தது. கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்க ஆரம்பித்தார். இந்த 34வது வருஷம் நமக்கு ஒரு உற்பத்தி காலம், நமக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய காலம், நம்மையும் ஆசீர்வதிக்கக்கூடிய காலம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக்க மாற்ற போகிறார். எதெல்லாம் ஜெபித்து நாமளே மறந்து போன ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வரும் பாரு. நாமளே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார் பாரு. காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார் பாரு. ஆமென். ஆண்டவர் யாருக்கும் எவருக்கும் ஒருபோதும் கடன்காரனா இருக்க மாட்டார். 10 காசு கொடுத்தாலும் அந்த 10 காசுக்கு கணக்கு வைக்கக்கூடிய ஆண்டவர். ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தாலும் கணக்கு பார்க்கக்கூடிய கர்த்தர். அவர் யாருக்கும் எதற்கும் எவனுக்கும் கடன்காரனா இருக்க மாட்டார். கொடுத்ததை திரும்ப அம்மிக்கு குளிக்கு மடியில் சரிந்து விழும்படி கொடுக்கக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். கவலைப்படாத. ஜெபித்த ஜபங்களுக்கெல்லாம் இந்த 34வது வருஷத்துல ஒரு அற்புதம் நடக்கும் வர, ஆச்சரியமான பாதை திறக்கும் வர, தடைகள் உடையும் வர, கொந்தளிக்கிற அலைகள் அடங்கும் வர, எதெல்லாம் நடக்காதுனார்களோ எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய பட்சத்துல வருவார். பயப்படாத, எல்லாவற்றையும் மாற்றுவா. அப்பதான் இவளுக்கு புரிஞ்சிருக்கும். கர்ப்பம் தரிக்கப்பட்டாலே பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது, அற்புதம் நடந்தது. என்ன பியூட்டினா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு எலிசா அதுக்கப்புறம் வரல. ஹலோ, ஆமென், ஆமென். ஆமா, சில நேரத்துல இந்த காலை வேளையில விரக்தியோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, நான் பண்ணாத ஜெபமா பாஸ்டர், நான் செய்யாத ஊழியமா பாஸ்டர், பாஸ்டர் போய் கேட்டு பாருங்க. சில வலி, சில கசப்புகள் என்னை இப்படி பண்ணிடுச்சு நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, எல்லாத்தையும் இந்த 34வது வருஷத்துல கர்த்தர் மாற்றுவார் பாரு. அற்புதம் நடக்கும் பாரு. ஆச்சரியமான வழியை கர்த்தர் திறப்பார் பாரு. எண்ணாகமத்துல மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஜனங்கள் எல்லாம் கறி வேணும், கறி வேணும், கறி வேணுங்கிறான், இறைச்சி வேணும் அப்படிங்கிறான் பாருங்க. எல்லாம் புலம்பி அழுத உடனே டென்ஷன் ஆயிட்டான் மோசே. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நானா இந்த ஜனங்களை பெத்தேன், ஏன் அத்தனையும் தூக்கி ஏன் தலை மேல வச்சுட்டு நிர்வாணி எங்கேயோ உட்காந்துட்டு சொல்லிட்டு கிடக்குறீர்? ஆமே, எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அதுங்க அதே மாதிரி தான் ஒரு அல்லேலூயா கூட சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ, நான் மோசே சொன்னதை சொன்னேன். அல்லேலூயா. ஆமா, அந்த ஜனம் புலம்பி தள்ளி எல்லாம் புலம்புறான். மோசே கேட்கிறான், நானா பெத்தேன், ஏயா இப்படி பாடாப்படுத்துறீர் அப்படிங்கிறான். நீ கவலைப்படாத மோசே, நாளைக்கு இந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் நான் இறைச்சியை கொடுப்பேன். மோசேயால நம்ப முடியல. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே இருக்கு ஆடு மாடு அடிச்சா கூட பத்தாது, நம்மத்தான் ஒரு ஆட்டை ஒன்னா சாப்பிடுவோம் இல்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சொல்றான், இத்தனை ஆடு மாடு அடிச்சா கூட பத்தாதே. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், மோசே நீமாடா, நீமா உன் வைஃப் தான் புலம்புறான்னு பார்த்தா நீயுமா? ஆமே, புருஷன் தான் புலம்புறான்னு பார்த்தா நீயுமா? சோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைங்கத்தான் புலம்புறாங்கன்னு பார்த்தா நீயுமா? பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டா நின்ன நீயுமா? மோசேயை பார்த்து கேட்கிறா, நீயுமா? என் கை குறுகி போயிடுச்சு நினைச்சியோ? என் வல்லமை குன்றி போனதோ? இல்ல மோசே, நாளைக்கு நடக்கும் வர. ஆமே, ஒரு கீழ்காற்றை அனுப்புனாராயா, கடல்ல இருக்கிற முதல் எல்லாத்தையும் அடிச்சு காடையா மாத்தி வர வழியில எல்லாம், இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், தந்துரியா மாறிடுச்சு.
எப்படி சொன்னாலும் சிலருக்கு புரியாது. ஏன்னா நான் எல்லாம் ஹீப்ரு கிரீக் படிச்சுட்டு தானே உட்காந்துருக்கிறான், அதனால தமிழ் புரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்மனா ஒரு நாள் பாவம், யாரு பெத்த மகராசனம் எத்தனை நாள் செத்து பொழைச்சிருக்கிறாரு. சோத்திரம் ஆண்டவரே. புரியுதா நான் பேசுறது? முன்னாடி வந்து நின்று பாருங்களேன், நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்தா எப்படி டென்ஷன் ஆகணும் உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆமா பாருங்க, அந்த முதல்ல எல்லாம் காடையா மாறி அப்படியே வர வழியில காடையா வந்து சேர்ந்துச்சு. ஆமா, நமக்கு கூட சில இடத்துல சில கேள்வி இருக்கு. மறேன், ஒரு கீழ்காற்று அனுப்புனா இங்க யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க மொத்தம் காடையா மாத்திருவாரு. கையெல்லாம் தட்டாதீங்க பாவம், ஐயோ கையை தட்டாதீங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அக்க போறா இருக்கு உங்க கூட. கவனிங்க பார்ப்போம். கடல்ல இருக்கிற முதலைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு காடையா மாத்தி போட்டாராம். இந்த 34வது வருஷத்துல யார் யாரெல்லாம் மாற மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ ஒரு கீழ்காற்று வரும் பாரு, அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்க்கும் பாரு, அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்க்கும் பாரு. கர்த்தர் இந்த சபைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத வாய்க்காலா மாற்றுவார் பாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இன்னும் குறுகி போகல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, வர வேண்டிய ப்ரமோஷன் வரல, ஒரு கீழ்காற்று வரும், ப்ரமோஷன் வரும் பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் பாரு, பெண்டிங்கா இருக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் பாரு. ஒரு கீழ்காற்றை அனுப்பி கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். மோசேயும் மனுஷன் தானே, அவனும் விரக்தி ஆயிட்டான். ஆண்டவர் கேட்கிறார், என் கரம் குறுகி போயிடுச்சோ, அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என்கிட்ட வல்லமை இல்லை நினைச்சியோ? இல்ல மோசே, நாளைக்கு அதை செய்வேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இன்னைக்கு தேவைனாலும் இன்னைக்கு செய்வார், நாளைக்கு தேவைனாலும் நாளைக்கு செய்வார். ஒரு உற்பவ கால திட்டம் வேணும்னாலும் அந்த திட்டத்திற்கு ஏற்றாற் போல கர்த்தர் செய்வார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். உனக்கும் எனக்கும் எது எப்ப தேவையோ அதை கர்த்தர் செய்வார். ஆமென். கீழ்காற்றை அனுப்புவார், ஜீவனை பிறப்பிக்க செய்வார், பலவீனங்களை பலனாய் மாற்றுவார், பாவங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். யாரு முன்னாடியும் தலை குனிந்து போக விட மாட்டார். காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாளுடைய லைஃபை பாருங்களேன். எல்லாருமே மரியாதை தான் பெருசா பேசுவோம். இப்ப நான் மார்த்தாளை பெருசா பேச போறேன். ஆமென். நானா பைபிள்ல நம்ம நெகட்டிவா பார்த்தவங்க எல்லாரையும் பார்த்தேன், ஆனா அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஐயோ சொல்லுங்கப்பா. சவுல கெட்டவனா தானே பாக்குறோம், சவுல் ரொம்ப நல்லவன். இப்ப நீங்களே ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, சும்மா சொல்றேன், ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்க வரேன், தருவீங்க கடனா? சொல்லுங்கப்பா, தருவீங்க? தரமாட்டீங்க. ஏன்னா என்ன தெரியாது உங்களுக்கு, தரமாட்டீங்க. 10,000 ரூபாய் கடனை தரமாட்டீங்க. ஆனா சவுல் பாருங்க, பெரிய ராஜா, இஸ்ரவேல் தேசத்துல முதல் ராஜா. அவன் போட்டுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ், யுத்த ராணுவ தளவாடங்கள் அவன் வச்சிருந்தான், பெஸ்டானதான், சரியான ஹைட்டு, சரியான வெயிட். எவனோ ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வந்து கதை சொல்ற மாதிரி சொல்றான், ஆடு மேய்ச்சி சிங்கத்தை கிழிச்சங்கிறான், கரடியை கிழிச்சங்கிறான். அவனுக்கு தருவான் பட்டயத்தை. உங்க பையனை நம்பி 500 ரூபாய் கடைக்கு போன்னு தருவீங்களா? எப்படி பேசினாலும் திடகாத்திரமா நிக்கிறீங்க பாருங்க, அசையாத திட பர்வதம் போல. அது வல்லமை. அல்லேலூயா. உங்க பையனை நம்பி 500 ரூபாய் தருவோம், ஏன்னா நம்ம பெத்தெடுத்தது அப்பேற்பட்ட வல்லமை உள்ளது. தரமாட்டோம். ஆனா அவன் பாருங்க, எவனோ ஒரு ஆடு மேய்க்கிற பாய, அவன் வந்து கரடி கிழிச்சங்கிறான், சிங்கத்தை கிழிச்சங்கிறான். சரிடா டே, இது எனக்கு பயன்படலடா, நீயாவது போட்டுக்கடான்னு கொடுத்து அனுப்பிட்டான் பாரு. நல்லவன் அவனை கெட்டவனா கொலகாரனா மாத்திர வல்லமை எருசலேமின் குமாரத்திகளையே சார். ஆமென். முறையா பாடுறது. சவுல் கொன்றது 1000, பாடாத மாதிரி என்னையே பாக்குறீங்க. சவுல் கொன்றது 1000, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, திரும்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், திரும்ப ஃபர்ஸ்ட், செகண்ட். சும்மா இருந்த புருஷனும் கொலைக்காரனா மாறினதுக்கு பிசாசே கிடையாது. அல்லேலூயா. அவன் நல்லவனை கொலைக்காரனா மாத்திர உரிமை உங்களுக்கு தான். என்ன 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து 9 மணிக்கு வரான்னா பிசாசே கிடையாது. fill in the blanks. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே முறையா பாடுறது, சொன்னதையே சொல்றது. அதனால தான் உருட்டு கட்ட கையில் எடுக்கிறான். சோத்திரம் ஆண்டவரே. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? முறையா பாடி அவனை கொலகாரனா மாத்தி பெலிஸ்தியரை கொல்ல வேண்டிய 3000 பேர் அனுப்பி தாவீதை கொல்றதுக்காக போயிட்டான். வில்லங்கம் வெளியிலிருந்து வரல,
வெரி குட். நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லலப்பா. ஆமா, உள்ளுக்குள்ள இருந்து தான் வருது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க. மாத்தாள் மரியாள் இருக்குல்ல, மேக்கப் ராணி மரியாளு என்ன சொல்லுங்கப்பா கொஞ்சம். மேக்கப் ராணி. இயேசு வந்துட்டாலே போதும், கட 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 கடன்னு குளிச்சிருத்து, ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறது, எல்லாத்தையும் அங்கங்க அப்படி அப்படியே போட்டுட்டு நேரம் வந்து பாதப்படியில் உட்காந்துக்கிறது. இயேசுவும் வர அதுக்கேற்ற மாதிரியே தான். அல்லேலூயா. வந்து அப்படியே உட்காந்துக்கிறது. 12 பேர் வந்திருக்கிறாங்களே, ஒவ்வொருத்தர் 50 சப்பாத்தி சாப்பிடுவாங்களே, எல்லாம் பண்ணுவாங்களே. பாவம் மாதிரி மாத்தா, யாரு பேத்த மகராசியோ, மொத்தம் கிச்சன்ல வச்சு உருட்டினே இருக்கிறது. இந்த அம்மா மேக்கப் பண்ணிக்கிட்டு வந்து உட்காந்துருது. புரிஞ்சாலும் சரி புரியலாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே உட்காந்துக்கிறது. ஆண்டவர்கிட்ட அவ பொறுத்திருந்து பார்த்தா எவ்வளவு தான் தனியா சொமப்பா. டென்ஷன் ஆயிட்டு சொல்ற, ஆண்டவரே அவ பாட்டு அந்த மேக்கப் பண்ணிக்கின்னு உட்காந்துடுறா, நீரும் ஒன்னும் கேட்காம அமைதியா இருக்க. ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி பார்க்க வாத்தியா. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கேற்ப. இதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட பேசி ஒன்றும் பண்ண முடியாது, மாறிட்டா. அவர் அப்படித்தான் பேசுவார். சரி விடு, என்னைக்காச்சும் மேக்கப்பாவே போட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி மாறிட்டா. லாசரு உடம்பு சரியில்லை, ஆளை விட்டு அனுப்பிட்டாங்க. தலைவர் கேட்டுட்டு, நாங்க உயிரை கொடுத்து பேசினாலும் அப்படியே உட்காந்துக்கிறீங்களா, அதே மாதிரி இருந்தார் பாரு இயேசு. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. 2 நாள் செத்துட்டான்னு சொல்லி அனுப்புறாங்க, திரும்ப அதே மாதிரி உட்காந்துங்கிறாரு பாரு, நம்மள மாதிரியே. அல்லேலூயா. அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப இயேசு சொல்றாரு, வாங்க போலாம் அப்படிங்கிறார். வாங்க போலான்னு சொன்ன உடனே ஒருத்தர் நம்மால் கூட இருக்கிற சொல்றான், வாங்கடா அவர் கூட சாவறதுக்காக போவுங்கிறான். ஏன்னா ரொம்ப பிரசங்கத்தை கேட்டோம்ல. அல்லேலூயா. வாங்கடா அவர் கூட சாகறதுக்காக போலாம் அப்படிங்கிறான். இயேசு வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே எப்படியோ பெத்தானியா கிராமத்துக்கு வந்து மார்த்தாள் கிட்ட சொல்லிட்டாங்க. பாருங்க, மார்த்தாள் இயேசு வாராருன்னு தெரிஞ்ச உடனே, நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப நான் இப்படி கேட்கிறேன், பத்திரிக்கை எல்லாம் போட்டுட்டு பேரெல்லாம் போட்டு பாஸ்ட், உங்க பையன் கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு வரலன்னா சர்ச்சுக்கு வருவீங்க என்ன? ஏன்னா நம்ம விசுவாசம் அவ்வளவு வல்லமை. ஆனா அந்நிய பாஷை பேசுறத பாரு. மரியாள் அன்னைக்கு அந்நிய பாஷை பேசல, மார்த்தாள் அன்னைக்கு அந்நிய பாஷை பேசல. ஆமே. ஆனா நம்ம பாருங்க, ஒரு சின்ன ஜப கூட்டத்துக்கு பாஸ்டர் வரலன்னு, இப்ப பாஸ்டருக்கு கண்ணு தெரியல, உன்னையே தூக்கி இடுப்புல வச்சிருந்தா இப்ப பிறந்திருக்கிறத அவர் என்ன பண்ணுவாரு? தரையில உருட்டி விட்டுட்டா வருவாரு. வளர்ந்ததான் அப்படி தங்குது, வளராத்த அப்படி தங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, அப்படியே சொல்லிட்டு கலகத்தை உண்டு பாஸ்டர் மேல தப்பா ஒரு பொதுவா சொல்றேன், இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியாது, இயேசுவின் ரத்தம் செய்யும். கலகத்தை உண்டாக்கி 4 பேர் பிரிச்சு அப்படியே கொண்டு போனா தான் நிம்மதியா போய் பிரியாணி சாப்பிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி இப்ப கவனிங்க பாப்போம். மார்த்தாள் எவ்வளவு அற்புதமானவ பாருங்க. இயேசு சாவுக்கு உடம்பு சரியில்லை, வரல, சாவுக்கும் வரல, புதைச்சு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகி போச்சு. இப்போ வராராமா. என்ன செஞ்சிருக்கணும்? டென்ஷன் ஆயிருக்கணும். வாசப்படியில் ஊரு தெருவுல 4 பேர் நிக்க வச்சு அந்த ஆளு போட்டு தள்ளுன்னு சொல்லியிருக்கணும். வரும்போதெல்லாம் சப்பாத்தியா, கறியா, சிக்கனா, மட்டனா எல்லாத்தையும் செஞ்சு போட்டு, இப்ப எதுக்கு அந்த ஆளு வராரு? அந்த ஆளு ஊழியக்காரனே சொல்லாத மாதிரி என்னைய பாக்குறீங்க. அந்த ஆள் ஊழியக்காரனே கிடையாது. இருப்போம். ஆனா மார்த்தாள் பாரு, இயேசு வாரான்னு கேள்விப்பட்டோன்னே உள்ள இருந்தாயா. 2 மைல் தூரத்துல இருந்தாரா, 3.5 கிலோமீட்டர் அங்க இருந்து ஓடி போனா. மரியாளுக்கு இயேசு வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் பாதத்துல உட்கார தெரியும். ஆனா மார்த்தாளுக்கு ஆண்டவர் 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் ஓடி போய் பாதத்தை பிடிக்க முடியும். புரிஞ்சுதா? ஆமென். அதனால முன்னாடி உட்கார்ந்து மேக்கப் பண்றவங்களோட பின்னாடி உட்கார்ந்து கேட்கறவங்களும் நல்லவங்கிறேன். உங்களுக்காக பேசுறேன், கைத்தட்டி ஆமென் சொல்லம்ல. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்போம். எந்திரிச்சு வேகமா ஓடுறா. 3.5 மைல் தூரம், 3.5 கிலோமீட்டர் வேகமா ஓடி ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு ஓடு அழுவுறா, கத்தரா. சொல்லிருப்பா, எங்க அப்பா இல்ல ஆண்டவரே, எங்க அம்மா இல்ல ஆண்டவரே, நாங்க 2 பேரும் பொட்ட பிள்ளைங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு அவன் தான் இருந்தான் ஆண்டவரே, செத்துட்டான். பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க வந்தீங்க பாத்தீங்களா, போதும் ஆண்டவரே. வலி இருக்கு, வேதனை இருக்கு, கசப்பு இருக்கு, செய்யலையேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆண்டவர் பரவாயில்ல ஆண்டவரே. எவ்வளவு நேரம் அழ முடியுமோ அழுதுட்டு நேரா வீட்டுக்கு வந்து இயேசு மரியாளை கூப்பிடல. அவ எப்ப பார்த்தாலும் ஓடி போய் பாதத்துல உட்கார்ந்தால, ஜபன்னு போகும்போதெல்லாம் போனால, சர்ச்சின்னு போயிட்டு இருந்தால. அவ கிட்ட வந்து சொல்றா, வா, போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். ஐயா, அவரு கூப்பிடலையா. அவ மரியாள் மனசுல இயேசுவை குறித்து ஒரு எல்லளவும் கசப்பு வந்துடக்கூடாது.
விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. அக்கா வந்து சொல்றாவா, போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். அவர் கூப்பிடல, அவர் சொல்லல. தம் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கெட்டு போயிடக்கூடாது, சபை விட்டு போயிடக்கூடாது, உபதேசத்தை விட்டு போயிடக்கூடாது, ஆண்டவரை விட்டுட்டு போயிடக்கூடாது. மூத்தவங்கன்னா இதுக்கு தான் அழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரும் போய் அந்த இடத்துல அழ, சத்தம் போட்டு கத்த, இருக்கிற எல்லா ஜனங்களும் அழுதுட்டு, இயேசுவும் ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டுட்டு எல்லாம் சொன்னாங்களாம், இவ்வளவாய் நேசித்தாரே, அப்பவே அற்புதம் செஞ்சிருக்கலாமே, அப்பயே வந்திருக்கலாமே, அப்பவே சுகமாக்கி இருக்கலாமே. எல்லாரும் என்ன நினைச்சா, இயேசு பலவீனமானவங்க தான் சுகமாக்குவார் நினைச்சான். இன்னும் அந்த ஊருக்கு அவர் மரித்து போனவனையும் உயிரோடு எழுப்புவார்னு தெரியாது. அதனால தான் கத்த டிலே பண்ண ஆரம்பித்தார். ஆமே. இப்ப ஆண்டவர் சொல்றார், வாங்க கல்லறைக்கு போவோம் அப்படிங்கிறார். அப்பதான் மார்த்தாள் சொல்றார், ஆண்டவரே 4 நாள் ஆகி போயிடுச்சு ஆண்டவரே, நாரும் ஆண்டவரே, இனி முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நீ கல்ல புரட்டி போடு, நான் மீதியை மாத்துறேன். இந்த 34வது வருஷத்துல ஏதோ முடிஞ்சிடுச்சுல்ல, நாரி போன மாதிரி வந்துடுச்சுல்ல, உலகமே கை தட்டிடுச்சுல்ல, நீ ஆண்டவர் கிட்ட உட்கார்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போனது போல நினைக்கிறல, அபத்தமாய் வந்துடுச்சு நினைக்கிறல. இல்ல தேவ பிள்ளையே, கல்ல புரட்டி போட்டா கர்த்தர் நாரி போனதை உயிரோடு எழுப்புவார், செத்து போனதை உயிரோடு எழுப்புவார், இழந்து போனதை திரும்ப தருவார். யாரு முன்னாடி உன்னையும் என்னையும் கத்த தலை குனிந்து போக விட மாட்டார். ஆமென், ஆமென். இந்த 34வது வருஷத்துல வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் சொல்லணும், அவர் ஆண்டவர் வந்திருக்கிறார், வா சபைக்கு போவோம். என்ன அற்புதமான மார்த்தாள் பாருங்களேன். அவ மனசுல கசப்பு வந்துடக்கூடாதுன்னு யாருக்கும் விரோதத்தை உண்டாக்காம, வா போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். அப்படி கொண்டு வந்தவ ஏசு உயிரோடு எழுப்புவோன்னு சொன்ன உடனே சொல்றா, அது நாரும் ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன். கல்ல புரட்டி போட்ட உடனே, லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே மரித்து போனவன் உயிரோடு வர ஆரம்பித்தான். இந்த வருஷத்துல செத்த கற்பங்கள் உயிர் பெறும் வர, பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் சேர்ப்பார் வர, பலவீனமானவைகள் பலன் அடையும் வர, கட்டப்படாதவைகள் கட்டப்படும் வர, நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி முடிப்பார். ஆமென். ஒரு நாள்ல நடக்க வேண்டியதை ஒரு நாள்ல செய்வார், ஒரு வாரத்துல நடக்க வேண்டியதை ஒரு வாரத்துல செய்வார், ஒரு மாசத்துல நடக்க வேண்டியதை ஒரு மாசத்துல செய்வார், ஒரு வருஷத்துல நடக்க வேண்டியதை ஒரு வருஷத்துல செய்வார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அடைக்கப்பட்ட கல்லறைகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அது அபத்தம் அல்ல, அது அதிசயத்தை நடக்க பண்ணக்கூடிய ஆண்டு. ஆமென். உன் சோர்வுக்கு, உன் விரக்திக்கு, உன் எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதிலை தரப்போகிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம், யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விதத்துல தப்பா சொல்லிட்டாங்க. இல்ல தேவ பிள்ளையே, அபத்து நினைச்சம்பேர், இது நடக்காது நினைச்சம்பேர், இது வாராது நினைச்சம்பேர், எல்லாவற்றையும் கர்த்தர் வர பண்ண போகிறார். ஆமென், ஆமென். நடக்காதவர்கள் எல்லாம் நடக்க போகுது. செத்து நாரி போனதையே உயிரோடு எழுப்பேன் ஆண்டவனால முடியுமானால், நீங்க எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா? உனக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா? 2 கரங்கள் அப்படியே வானத்துக்கு உயர்த்துங்க. சகல சலக்கரணையோட விசாரித்த சுனாமியால் இடத்துல வந்து கேட்கிறா, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? 34வது வருஷத்துல அதே ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டிய உன்னை என்னையும் பார்த்து கேட்கிற, உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன நான் செய்யணும்? கரங்களை வனத்திற்கு நேராக உயர்த்தி, அப்படி இருதயத்துல ஒரு கசப்பு இருக்குல்ல, ஒரு அழுகு இருக்குல்ல, ஒரு ஏமாற்றம் இருக்குல்ல, நம்ம முடியாது நினைச்சிட்டு அதை கர்த்தர் இந்த ஆண்டு முடிச்சு வைக்க போறார். நம்ம நடக்காது நினைச்ச காரியத்தை கர்த்தர் நடத்தி முடிக்க போறார். மனத்திற்கு நேராக உயர்த்தி, சில நேரத்துல நம்மளே ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னமே, இதெல்லாம் நடக்காத ஆண்டவரே. இல்ல தேவ பிள்ளையே, ஒரு கீழ்காற்று வரும் பாரு, உன் வீடு நன்மையினால நிரப்பப்படும் பாரு, உன் குடும்பம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும் பாரு, செத்து போனதுல உயிரோடு எழுப்புவார் பாரு, மீதம் எடுக்க பாரு, கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். நாளைக்கு இந்நேரத்தில் வனாந்திரம் காடைகளினாலே நிரப்பப்படும்.
ஒரு உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பா. கல்ல புரட்டி போடு, நான் உயிரோடு அதை எழும்ப பண்ணுவேன். ஆதரவு எல்லாம் பிடுங்கப்பட்டு போயிடுச்சுல்ல, பக்கபலமா இருந்தவைகள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடுச்சுல்ல. இந்த 34வது வருஷத்துல கர்த்தரே வரப்போகிறா. கண்களை மூடி அப்படியே கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா.